முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என்கிட்ட இருந்து அருள் பெறுவதற்கும் என்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் யாருமே எனக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உண்மையான பக்தியும் பாசமும் மனிதாபிமானமும் இரக்கமும் யார்கிட்ட இருந்தாலும் அவர்களுக்காக இந்த முருகன் நான் ஓடி வந்து கோடி கோடியா அவங்களுக்கு செல்வத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுப்பேன். அப்படிதான் இப்போது என் செல்ல பிள்ளையான நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருவதை பார்த்து என் வேலை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையவே அழகாக ஆக்கி கொடுப்பதற்கான வரத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக வந்திருக்கேன் என் செல்வமே. எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்படாம உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனத்தோட பார்த்து வாழ கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். மெதுவாகவே முன்னேறலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. அமைதியின் பாதையில் மெதுவாக நீ நகர்ந்து முன்னுக்கு போய்கிட்டே இருக்கும்போது உனக்கான முன்னேற்றம் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக சகல ஐஸ்வர்யங்களோட வாழ்வதற்கு இந்த முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன் சந்தோஷங்களை நீ எல்லார்கிட்டையும் போய் பகிர்ந்து கொண்டாலும் பாதி பேர் அதில் உன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாகவே இருக்காங்க. சில பேர் இன்னும் ஒரு படி மேலே போய் உன்மேல் திருஷ்டி கண்ணையும் வச்சிடுறாங்க. சில பேர் நீ எப்படி முன்னேறின, என்ன செஞ்ச, எப்படி உன் வாழ்க்கை மாறுச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன் வாய்ப்பை தட்டி பறிப்பதற்கும் உன்னுடைய வாய்ப்பை அவர்கள் பக்கம் திசை திருப்புறதுக்கும் கூட முயற்சி செய்பவர்களாக இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. இனிமேலாவது இப்படிப்பட்ட மனிதர்களையும் அவங்க குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எதையும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக இருந்தே வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ போட்டு வச்சிருக்க திட்டங்களையும் உன் ஆசைகளையும் எதிர்கால கனவுகளையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம். உன் வெற்றிகள் வெளியில் பேசப்படுவதற்கு முன்பாகவே உள்ளுக்குள் நீ வலுவான பலமுள்ள ஆளாக மாறிவிடு. உனக்கு நல்லது நடப்பதை தடுக்க நினைப்பவர்களும் உன் நன்மையை பிடுங்க நினைப்பவர்களும் உன் பக்கத்தில் வராத அளவுக்கு நான் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைக்கிறேன். இனி எந்த பொறாமை பார்வையும் உன்னை தீண்டாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. உன் பாதையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்யும் முயற்சிகளை தடுக்கும் வார்த்தைகள் யாருடையதாக இருந்தாலும் அதை காதில் வாங்கிக்க வேணாம். ஏன்னா நீ கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி செய்யும்போது அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. இதெல்லாம் நீ செய்யாதன்னு அவங்க எதிர்மறையாக பேசும்போது அதன் மூலமாக நீ சக்தியையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் இழக்க நேரிடுகிறது அல்லவா? அதனால தான் எந்த நல்ல விஷயமும் நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு கடமையை செஞ்சுக்கிட்டு இருன்னு சொல்கிறேன். உனக்கான வெற்றிக்கான வழிகளை இந்த முருகன் நான் திறந்து வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மலரும்படி நான் செய்ய போகிறேன். அது வரைக்கும் மௌனமாக இருந்தாலே இந்த முருகன் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நிச்சயம் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே. நீ எடுக்கும் முயற்சிகளும் நீ செய்யும் வேலைகளும் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கான வருமானம் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். எதையுமே நேர்மறையாக யோசித்து அமைதியாக செயல்படு. தடங்கல்கள் அனைத்தும் தானாக விலகி போய் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முக்கியமான காரியங்களை யாரிடமும் சொல்லாமல் செய். ஏன்னா அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அந்த வார்த்தைகளே உனக்கு தடையாக மாறிப்போக வாய்ப்புகள் அதிகம். அப்பா முருகா, என்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிறேன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. நான் உனக்கு சோதனைகளை கொடுப்பதே உன்னை உயர்த்துவதற்காக மட்டும்தான். உன் பாதையை மாற்றி அமைச்சு எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். தினமும் காலையில் கண் விழிக்கும் போது அந்த முதல் வெளிச்சத்தோடையே இந்த பிரபஞ்சம் உன்னை சுற்றி வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அந்த முதல் வெளிச்சம்தான் உனக்கு சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவசம். இன்னைக்கு நீ என்னெல்லாம் செய்யணும், இன்னைக்கு உனக்கு நிறைய கடமைகளும் வேலைகளும் இருக்குதுன்றத உனக்கு மென்மையாக உணர்த்துவது அந்த விடியல் காலையின் வெளிச்சம்தானே. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட நிதானத்தோட பொறுமையோட சகிப்புத்தன்மையோட ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய பழகு. கண்டிப்பா உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்து உன்னை முன்னேற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில்
நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நீ ஆசைப்படுற. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் இந்த முருகன் ஏற்கனவே செஞ்சு கொடுத்துட்டேன். தேவையில்லாமல் உன் நிம்மதியை இழந்து நீயாகவே நிலக்குலைஞ்சு போக வேண்டாம். உன் பாதையில் உன் வாழ்க்கையில் நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு உன்னை நல்லபடியாக வழி நடத்துகிறேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கான நாளாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ தைரியமாக இருந்தினாலே நான் உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்வமே. நீ உன் வாழ்க்கையில் நல்லா சம்பாதிக்கணும், நிறைய வருமானம் வரணுங்கிறதுக்காக மிகப்பெரிய முயற்சிகளை எல்லாம் செய்கிற. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாமே உனக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு கடந்து வர தயாராகு. நஷ்டம் வரும்போது தளர்ந்து போகக்கூடாது, கஷ்டம் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. அதே போல் லாபம் வர ஆரம்பித்த பிறகு நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும்போது நீ அளவுக்கு மீறி பேராசை கொள்ளாதே. எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் நீ சமநிலையோடு நடந்துக்கிட்டாலே போதும். உன்னை கை கொடுத்து தூக்கிவிட இந்த அப்பன் முருகன் என்னால் முடியும். உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக உனக்கு நல்லதாக நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி முடிச்சிருவேன். தேவையில்லாமல் நீ எதை நினச்சும் குழம்ப வேண்டாம். நீ செய்யும் முயற்சிகளை எல்லாம் கவனத்தோடும் நிதானத்தோடும் செய்ய பழகு. இந்த முருகன் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை கிடைக்கும்படி செய்வேன் என் செல்வமே. எப்போதுமே உன் மனசை நீ உறுதியாக வச்சுக்கோ. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் மனம் தளராமல் தைரியமாக நீ இருந்தீனா உனக்கான பாதை தானாகவே உருவாகும். அடுத்தவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அவங்களுடைய செயல்களை நினச்சி நீ உன்னை உருக்குலைக்க விடாதே. எப்போதும் எல்லா செயல்களையும் நீ நம்பிக்கையோட முயற்சி செய். தோல்வி நீ நினச்ச விஷயங்களையே சரி செஞ்சு உன்னை உயர்த்தி உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். பொறுமையும் உழைப்பும் நேர்மையும் எப்போதும் உன் கூடவே இருக்கும்படி நீ விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன் வாழ்க்கையில் வெற்றியை உனக்கானதாக்கி உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ பயப்படவோ சோர்ந்து போகவே வேணாம். துணிச்சலோடு தைரியமாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை நான் கொண்டு வந்து கொடுப்பேன். எப்போதும் எதுக்கும் பயப்படாத, சோர்ந்து போகாத, துணிச்சலோடு முன்னேறிப்போ. உன் அப்பன் முருகன் உனக்கு எல்லாமுமாக உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் பணம் இருக்கோ இல்லையோ, நல்ல குடும்பம் இருந்தால், நல்ல உறவுகள் நல்ல உறுப்பினர்கள் குடும்பத்தில் இருந்தால் அதை விட மேலான செல்வம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நிறைய காசு பணம் இருந்தாலும் அவருக்கு நல்ல பந்தம் பாசம் இல்லாட்டி, நல்ல உறவுகள் இல்லாட்டி, குடும்பத்தில் நல்லெண்ணம் கொண்ட மனிதர்கள் இல்லாட்டி அத்தனையும் வீணாக போய்விடும் அல்லவா. அதனால தான் பணம்னு வாழ்க்கை முழுவதும் பணத்தை தேடி ஓடாமல் உன் வாழ்க்கையின் உண்மையான அடித்தளமாக உனக்கு ஆதாரமாக இருக்குமோ குடும்பத்தை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, சந்தோஷமாக வாழ தயாராயிக்கோன்னு சொல்கிறேன். பணம் எதுவும் எந்த வயசிலும் நிரந்தரம் இல்லை. 60-70 வயசுக்கு மேலே எவ்வளவுதான் காசு இருந்தாலும் அது ஒன்றுக்கும் பயனில்லாமல் தானே போய்விடும். காசு பணத்தை வச்சுக்கிட்டு உடம்ப ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷமாக உன் மனசுக்கு நிம்மதியாக உன்னால் பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது என்பது தான் உண்மை. அதனால் இதுவரைக்கும் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு அழகான நிகழ்வுகளோட நீ மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தையும் சம்பாதிக்க பழகு. உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்கும்படியும் உன் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறும்படியும் நான் பார்த்துக்கிறேன்.